ஸோ இ-சர்ச்ல படிச்சா கோர்ஸ் மட்டும் இல்ல ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஃபுல் சப்போர்ட்டும் நாங்க தருவோம். இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. பிலிப்பிசம் ஃபுல்லாவே அவ்வளவு சிந்தனைகள் இருக்கு. இது திருக்குறளோட 2.5 மடங்கு கருத்துக்கள் இதில் இருக்கு. முகத்தில் இந்த கால் வரை எல்லாம் அடிபட்டு இன்னி கூட 100 குண்டுகள் என் பாடியில் இருக்கு. உங்களுக்கு அதிலிருந்து வெளில வரும்போது உங்களுக்கு பயம் அந்த மாதிரி எதுவுமே இருக்குல்ல? உலகமே இந்த ஈவல்னு ஒரு தாட் வந்து தோல்வி அந்த டிஃபிகல்ட்டி மூலமா நமக்கு இன்னொரு பலம் கிடைக்கும். சார், பொதுவாக ஒரு தோல்வி அதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம எல்லாருமே எஃபர்ட் போடுவோம். ஆனால் ஒரு தோல்வி வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எந்திரிச்சு வர்றது அப்படிங்கிறது தான் நம்ம லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு நம்ம கொண்டு போகும். ஆனாலும் அடுத்த தோல்வி வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு இருக்கும். பட் உங்கள் ஜேர்னியில் தோல்வின்னு இல்லை, பட் நிறைய பெயின்ஃபுல்லான சுச்சுவேஷன் நீங்கள் வந்து நிறைய க்ராஸ் பண்ணி வந்திருக்கீங்க. ஒன்று க்ராஸ் பண்ணதுக்கப்புறம் சரி ஓகே இனிமேல் நமக்கு இது வேணாம் அப்படின்னு யோசிக்காமல் திரும்ப 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 நீங்கள் அவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு என்ன ஸ்ட்ரென்த்து கொடுக்குது சார்? லெட்ஸ் ஃபேஸ் இட் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஸ்ட்ரென்த்து எது கொடுக்குது? எந்த தோல்வின்னா அது வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு கான்ட்ரிபியூட்டரி ஃபேக்டராக இருக்கும்னு ஒரு பிலீஃப் இருக்குது. ஓகே, அந்த தோல்வி அந்த டிஃபிகல்ட்டி மூலமாக நமக்கு இன்னொரு பலம் கிடைக்கும். ஸோ தெர் இஸ் நத்திங் கால்டு சக்ஸஸ். எல்லாமே ஒரு சக்ஸஸ் ரேட்டு தான். உலகத்தில் யாரானாலும் நிறைய தடவை அட்டெம்ப்ட் பண்ண பிறகு தான் ஒரு வெற்றி கிடைக்கிது. ஸோ சக்ஸஸ் ரேட் ஒரு மனிதனுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது பிலிப்பிசம் ஃபுல்லாகவே அவ்வளவு சிந்தனைகள் இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ண இது 3333 இதே ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு. இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஏஷியன் ரெக்கார்டு. ஸோ இது திருக்குறளோட 2.5 மடங்கு கருத்துக்கள் இதில் இருக்குது. A to Z. வாழ்க்கையில் எல்லா விஷயம் பற்றி ஒரு கருத்து இருக்குது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லேருந்து ஜீல்னா என்ன, எந்தூசியாசம், அதான் எண்டிங் சாப்டர் A to Z. ஸோ இது ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் விஸ்டம். நார்மலி வந்து என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கானா என்சைக்ளோபீடியா ஆஃப் நாலேஜ். பட் மனிதன் வந்து ஹஸ் நாட் அட்டெம்ப்டட் என்சைக்ளோபீடியா ஆஃப் விஸ்டம். இப்போ திருக்குறள் தான் கிளாசிக்கல் டைம்ஸ்லேருந்து நம்ம தமிழ்நாட்டில் ஒரு என்சைக்ளோபீடியா ஆஃப் விஸ்டம். ஸோ இன்னி கூட அரசாங்கத்தில் இருக்குது. முதல்வர்லேருந்து ஆஃபீஸர்ஸ் வந்து திருக்குறள் படித்து அவங்களுக்கு நிறைய கருத்துக்கள் கிடைக்கிது. என் வாழ்க்கை முழுவதும் என்னென்ன பெயின் பாயிண்ட்ஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ், டெரபிள் எக்ஸ்பீரியன்ஸஸ். நான் வந்து ராஜீவ் காந்தி அசாசினேஷனில் ஹியூமன் பாம்பு அசாசினேஷன் உலக வரலாற்றில் முதல் தடவை அது நடந்தது. நான் அந்த டைமில் உதவி கண்காணிப்பாளர், யங்ஸ்டர். அந்த டைம் 29 வயசு. எங்கள் முதல் குழந்தை நிமிஷா வந்து பிறந்து 10 நாள் தான் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இந்த பயங்கரமான சம்பவம். ஸோ முதல் டெஸ்பேச்சஸ் சீஃப் செக்ரட்டரி டிபி ஆந்தனி அனுப்பின டெஸ்பேச்சஸில் என் பேர் இறந்த ஆளுங்கிறது லிஸ்ட்டில் இருக்குது, அந்த பட்டியலில் இருக்குது. அந்த அளவுக்கு நான் இன்ஜோர்டாக இருந்தது. முகத்தில் இந்த கால் வரை எல்லாம் அடிபட்டு இன்னி கூட 100 குண்டுகள் என் பாடியில் இருக்குது. அந்த பாம்பு இது ஸ்ப்ளிண்டர்ஸ், அவங்க நிறைய ஸ்ப்ளிண்டர்ஸ் பேக் பண்ணாங்க. ஸோ தட் நிறைய பேர் சாப்பிட்றதுக்கு வேண்டி இன்க்ரீஸ் த டெரர் டைமென்ஷனில். ஸோ அதில் 100 ஸ்ப்ளிண்டர்ஸ் இன்னி கூட என் உடலில் இருக்குது. பெல்விக் போன், ஃபீமர், கை. ஒரு ஸ்ப்ளிண்டரில் ஒரு ஆள் இறந்து போயிருக்கான். ஒரு ஆள் வந்து நான் நடக்குது நேரத்தில் ஜஸ்ட் ராஜீவ் காந்தி முன்னாடி நான் மட்டும் தான் நடந்துட்டு இருந்தேன். 3 அடி தூரத்தில் தான், இவ்வளோ தூரம் தான். ஒரு பெண்மணி உங்களை மாதிரி யங்ஸ்டர், அவங்க செல்வார் கமீஸ் உள்ள பேக் பண்ணி 1.5 kg RDX, அது உள்ள thousands ஆஃப் ஸ்டீல் pellets. ஸ்டீல் எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அந்த ஹீட் 2000 டிகிரி சென்டிகிரேட். என் ஷர்ட் உள்ளே இந்த பர்ன் மார்க்ஸ் உள்ளே இருந்தது. அவ்வளோ ஹீட்டு 2000 டிகிரி சென்டிகிரேட். பேண்ட் எல்லாம் அப்படியே ஸ்ப்ளிட் ஆயிடுச்சு. அங்கே இறந்து கிடக்குது. எல்லாருக்கும் கையெல்லாம் வந்து இப்படியே ஃபிங்கர்ஸ் எல்லாம் அப்படியே கட் ஆஃப். ஸோ எனக்கு பாரு மிராக்குலஸ்லி இந்த கை அப்படியே பால் மாதிரி ஆயிடுச்சு. என் பிரதர் டாக்டர் பார்த்த உடனே சொன்னார், உங்கள் கை ஷேப்பே இல்லை, பால் மாதிரி இருக்குது, ஃப்ளஷ்ஷாக இருக்குது. இதெல்லாம் 30 வருஷம் பிறகு இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஆனால் இன்றைக்கி கூட நான் 90 மினிட்ஸ் டேபிள் டென்னிஸ் இந்த கையில் விளையாடும். 90 மினிட்ஸ்னால் 15 கேம். 15 கேமில் நம்ம வந்து ஃபுல்லாக ஸ்வெட் ஆகும். அது ஒரு 700 to 800 calories will be spent on that many. ஸோ பலம் வந்து திருப்பி அது இளைஞர்ந்த பலம் எனக்கு திருப்பி கிடைச்சிருக்கு. இது தான் ஃபேத். உங்களுக்கு அதிலிருந்து வெளில வரும்போது உங்களுக்கு பயம் அந்த மாதிரி எதுவுமே இருக்கு இல்லையா சார்? பயங்கரமாக பயம். இது என்ன மாதிரி வாழ்க்கை இதுன்னு மனசில் வந்தது. நான் இந்த வேலையிலேருந்து ரிசைன் பண்ணணுன்னு ஒரு யோசனை வந்தது.
இந்த உலகமே இந்த ஈவல்னு ஒரு தாட் வந்தது. அப்போ தான் நான் வந்து ஆண்டவர் பேர் கூப்பிட்டு இப்படியே அழுவிட்டு இருந்தான். ஸோ இவ்வளோ பயங்கர இது இன்சிடெண்ட் சர்வைவ் பண்ண பிறகு போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர்னு சொல்லி எல்லாருக்கும் வரும். ஆனால் எனக்கு பாரு, நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஐ திங்க் காட் ஹஸ் ப்ரிப்பேர்ட் மீ. நம்ம பிரெயின் தான் ஹார்ட்டோட பவர்ஃபுல். ஸோ நம்ம பிரெயின் டெவலப் பண்ணால் கண்டினியூஸாக எப்படி டெவலப் பண்ண முடியும்? 24 hours அது ஆட்டோ பைலட்டில் எப்படி போட முடியும்? என் பிரெயின் எப்படி ஆட்டோ பைலட்டில் போடும்? அந்த ஆத்ம துடுப்பு கண்டுபிடிக்கணும் ஒரு எண்ணம் இருந்தது. அது பிறகு 13 வருஷம் பிறகு நான் அதுள்ள எஸ்பி ராம்நாட் இந்த சம்பவம்லாம் நடந்த பிறகு முதல் மாவட்டம் விருதுநகர், அது பிறகு எஸ்பி ராம்நாடான அந்த டைமில் நான் புது ஒரு உலகத்துக்கே ஒரு புதுசு ஒரு மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணேன். காவல்துறை நண்பர்கள் ஐக்கம், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ். அது வந்து நம் மேடம் சீஃப் மினிஸ்டர் அந்த டைமில் ஒரு பவர்ஃபுல் ஸ்பீக்கர் ஆங்கிலத்தில். ஸோ ஒரே ஸ்பீச்சில் ஐ ஸ்போக் வெரி பவர்ஃபுல்லி அண்ட் ஐ செட், யூ ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் போலீஸ் அண்ட் ஃப்ரெண்ட் ஆஃப் பீப்புள். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு எக்ஸ்டெண்ட் திஸ் மூமெண்ட் டு ஹோல் ஸ்டேட். ஸோ வரலாறுத்தில் முதல் தடவை ஒரு யங் எஸ்பி, ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் டிஸ்ட்ரிக்ட் எஸ்பி, இது ஐடியா வந்து ஃபுல் ஸ்டேட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆர்டரில். அது வந்து கண்டினியூஸாக இப்போ கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எல்லா மாவட்டத்தில் இருக்காங்க. சரி, இப்போ ஒரு 20s இருக்கிறவங்களுக்கு ஒரு 5 விஷயம் ஃபினான்ஷியல் விஸ்டம் பற்றி நீங்கள் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இந்த 5 விஷயம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் மணி விஷயத்தில் என்ன சொல்லுவீங்க? அந்த 20s பீப்புள் தான் தே ஆர் வெரி வல்னரபிள். அவங்க என்ன இந்த காலத்தில் ஜென்ரேஷன் பணம் கிடைச்சா உடனே ஃபர்ஸ்ட் இன்கம் வந்தால் உடனே என்ன பண்ணுறாங்க, தேர் கால்குலேட்டிங் இது வச்சு எவ்வளோ இஎம்ஐ நம்ம கவர் பண்ணலாம், அது வச்சு உடனே வந்து லோன் எடுக்கிறாங்க. And they over leverage, and so many of them they end in tragedy. Some, you know, even I've read yesterday or day before, people, whole family committed suicide. So the need is for 20s people to always put aside a small amount every month. Okay. At least 20%. What if they're earning 20,000? Put aside 4,000 rupees. Cut down on your going to cafe day or Starbucks for a coffee. Take some packed lunch instead of splurging it on lunches. And control your expenditure. So if it is 20,000, put aside 4,000 every month. SIP, systematic investment plan. Even 4,000 rupees first year, second year 6,000, third year it will get 50,000, fourth year you may get even 60, 70,000. So proportionally 20% increase ஆயிட்டே இருக்கும்ல. So இந்த SIP எவ்வளோ becomes such a huge amount. Can you imagine how much it will be by the time that same 20-year-old is 60 years? It will be more than 5-6 crores. Oh, okay. So then you must have an emergency fund. யாருக்கோ உங்கள் ஃபேமிலியில் உங்கள் இமீடியட் சர்க்கிளில் அது மீட் பண்ணதுக்கு you must always have thing. You don't have to go and borrow. Okay. ஸோ அதுக்கு ஒரு எமர்ஜென்சி ஃபில் பில்டப் பண்ணும். அது எப்பவுமே லிக்விட் கேஷாக இல்லைனா ஏடிஎம்மில் சீக்கிரமாக எடுக்குது மாதிரி இருக்கணும். ஸோ தீஸ் ஆர் சம் 4-5 டிப்ஸ் ஸோ தட் யூ கெட் அ கிரிப் ஆன் யுவர் ஃபைனான்ஸ். சரி, இப்போ வந்து உங்களுடைய புக்ஸ் மூலமாக we can get இந்த விஸ்டம், இந்த பக்கம் வந்து ஃபினான்ஷியல் விஸ்டம் ரெண்டுமே இருக்குது. பட் இப்போ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு if someone's going through a failure அப்படின்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் நீங்கள் சொல்லி, ஏன்னா நீங்கள் ட்ரைனிங் நிறைய பேர் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது யூ வில் பி ஏபிள் டு டெல் இட். ஷார்ட்டாக நீங்கள் எவ்வளோ இதாக சொல்ல முடியுமோ யூ வில் பி ஏபிள் டு டெல் இட். ஸோ அதனால் இப்போ இஃப் தேர் கோயிங் த்ரூ ஃபெயிலியர் நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க? அது யூ கேன் ப்ராப்ளி நீங்கள் கேமரா பார்த்தே கூட சொல்லிடலாம். Be at it, beat it is the formula for success and for overcoming failure. எந்த ஃபெயிலியர் வந்தாலும் ட்ரை அகேன். விடாத முயற்சின்னா எந்த சப்ஜெக்டில் சக்ஸஸ் அல்டிமேட்லி கிடைக்கும். Each time try பண்ணும்போ you learn from the previous failure. Failure is not final or fatal, but failure is a learning. In bookல எழுதியிருக்க you learn more from failures than from success. So failure is a better teacher. So don't be desperate, feel that you are hopeless or give up whenever you fail. You can go to the next level if you learn from that failure and try again. It may be in a game, it may be in studies, it may be in a project, it may be in a job, it may be in writing and selling a book like this, it may be in public speaking. Can anyone be overnight a public speaker? Never. You and I are communicators. How? Because we had billions of exposures. Correct.
from childhood. We have stood on the stage, so there is no concept of fear. But the person who tries the first time, he will have fear of failure. He will be shivering in his legs, in his boots. Correct. But how will he overcome it? When he does it 10 times, 20 times, each time he will feel better. Then he develops some techniques. He looks at the audience in the eyes. He will learn to smile. He will joke. And then he becomes a master. அண்ட் உங்களை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் எந்த அளவுக்கு முக்கியம்? ஏன்னா இப்போ நம்ம பேசினதில் நம்ம டச் பண்ணாத ஒன்று தான் அந்த டிசிப்ளின் அப்படிங்கிறது. ஏன்னா உங்களோட ஜாபில் டெஃபினெட்லி டிசிப்ளின் இல்லாமல் ரொம்ப நாள் இருந்திருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ டிசிப்ளின்ங்கிறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஃபார் எனிபடி இன் தேர் லைஃப்? No, discipline is the bridge that connects your goals and your achievements. ஒரு கோல் அச்சீவ் பண்ணுமானா அந்த என்ன கனெக்ட் பண்ணுமா நம்ம டிசையர் அண்ட் அச்சீவ்மெண்ட் அந்த டிசிப்ளின் தான். If you are watching pornography all the time, it will completely spoil your wiring, your hormones, and your personal life, your social skills, your emotional intelligence. So நிறைய youngsters, they get caught into some addictions, various addictions, secret addictions, public addictions, known addictions, digital addictions, cell phone addictions. So we should not be addicted to anything. You be addicted only to values. That is my philosophy. So that is a good addiction. If you are addicted to values, the values will lend you the power. It will lend you the wisdom. Values will lend you direction. It will lend you the authority and the balance. So everything will be in equilibrium. சார், உங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம்னா நீங்கள் எதை சொல்வீங்க? சிங்கம் சொல்லி படம் நான் வந்து அகாடமியில் தான் டைரக்டாக இருக்கும்போது ஐ இன்ட்ரடியூஸ் ஃபில்ம்ஸ் ஆஸ் இன்புட் ஃபார் ட்ரைனிங் கரிக்குலம். ஸோ எவ்ரி ஈவினிங் ஒரு லார்ஜ் சிமெண்டட் பரேட் கிரவுண்டில் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருந்தது, ஓப்பன் டோர். ஸோ 1000 லார்ஜஸ்ட் பேட்ச் ஆஃப் எஸ்ஐஸ் அவங்களுக்கு இந்த படம் அந்த டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு, சிங்கம். ஸோ அங்கே காட்டிட்டு ஐ ஆஸ்க் தெம் டு அனலைஸ் வாழ்க்கை ரியல் லைஃப்பில் இப்படி இருக்க முடியுமா, ரியல் லைஃப்பில் இப்படி இருந்தால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வரும், அட் த சேம் டைம் அதில் பாசிட்டிவ் என்ன இருக்குது, கரேஜ் எவ்வளோ தேவை இருக்குது, அது வேணால் பேலன்ஸாக இருக்கணும், ரியல் லைஃப்பில் இப்படி இருக்க முடியாது. ஸோ ஒரு நிறைய படம் காட்டிட்டு அதுலேருந்து தே வில் டேக் அவுட் லெசன்ஸ் டிஸ்கஸ் அண்ட் அவங்க சஜஷன்ஸ் இன்சைட்ஸ் வில் இன்வைட். ஸோ இது அவங்க மறக்க முடியாத ஒரு இது த்ரூ என்டர்டெயின்மெண்ட் லேர்ன். ஸோ ஐ இன்ட்ரடியூஸ் so many innovations in training when I was in training. Role play. The judge, trainee, crowd who are protesting and trying to stone a police station or burn police vehicles. So அது மாதிரி ரோல் பிளேயில் இருக்கா. எவ்ரிதிங் adults learn by doing. And like children, you learn only by repetition. ஒரு 6 தடவை ஒரு மேட்டர் ரிப்பீட் பண்ணால் தான் இட் வில் கம் டு பிகம் அ பர்மனெண்ட் லேர்னிங்னு ஒரு தியரி இருக்குது. ஸோ இந்த சமநிலை சிந்தனை கூட வை ரெப்பிட்டேஷன்னா அப்போ தான் நம்ம நியூரல் பிளாஸ்டிசிட்டியில் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம ஸ்டிச்சிங் மாதிரி, நம்ம கையில் நீடில் இருக்கிறது மாதிரி, பி அட் இட் பீட் இட்னா 2 நீடில் மாதிரி ஸ்டிச்சிங் நியூரானிக் பாத்வேஸ் இன் யுவர் பிரெயின். இது நம்ம கையில் இருக்குது, ஆனால் இது நம்ம தாட் மூலமாக வி ஆர் டெவலப்பிங் அவர் பிரெயின். So neural plasticity வந்து you will take advantage of and lot of neural pathways will develop. So your brain, you can keep it young. When people see me, they don't say I'm more than 40-50, though I am well past that, because I retired 3 years back. So you can stay young if you are using your brain properly and maintain the spirit mind body balance. The last question. ஸோ இப்போ இதை பார்க்குறவங்க ஒன்று, ஐ திங்க் இந்த 2 புக்கு வந்து இட்ஸ் ஃபார் எவ்ரிபடி. பட் சின்ஸ் யூர் போலீஸ் ஆஃபீஸர், இஃப் யாராவது ஒருத்தவங்களுக்கு வந்து போலீஸ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு வாட் யூ வாண்ட் டு டெல் தம்? நீங்கள் அதை டேரெக்டாக கூட யூ கேன். To be a police officer, you need to prepare yourself, your character, because police department is a test of character more than test of knowledge of law. All the time there will be pressure on you, sometimes to compromise. So if you are a true police officer, you must stick to your principles. So for a long time you must rehearse many of these things, the controversies, dilemmas, decisions that you might have to take in the course of your career, and build your strength, inner strength,
So that whatever be the price you have to pay. If I was transferred so many times without any fault of mine for doing the right thing. Sometimes to police training college, sometimes to, but wherever I'm posted, I enjoy it more and I say I don't want to be transferred from here. I became the first police officer to say, let me remain in police training college. I enjoy it, my trainees love me. I want to continue till their training is over. But people could not understand. They said, everybody else wants to go to law and order, go to district, why you want to continue? But we created a new precedent that way. So you must become pioneers of change. Police should not be just protectors of status quo. So how to improve the policing quality, how to bring a change, that is what I taught my trainees. How to be more people friendly and not put fear in people, ordinary people. Because I said power comes not from any person or party, it comes from the people. Because the constitution says we the people of India. And that is why I started Friends of Police movement, to empower ordinary people to partner with the police. I also coined the term VOP, very ordinary person, instead of VIP. So you need courage of conviction, you need physical courage, you need stamina. அது காரணம் physical healthல you must invest. நிறைய exercises, regimen you must develop. You must regularly run, regularly do exercises. Then mental exercises. A good police officer should be a Solomon in wisdom, an Alexander in expedition. And he should be like a scientist in the application of the principles of science. So you should be an all-rounder, it is said. So you must not wait till you get into police. From the time you say that I want to become a police officer, whether it's IPS officer or whether a sub-inspector or a constable, on the timeline you must keep on developing. And if you become any rank, you can always write exams and again improve. There are many people who started as constable and some have ended up as IPS officers. Some have joined as SIs and they have improved themselves. So continuous learning important. I am still a learner. Continuous learning. That is a very important thing for a police officer. Discipline, as we already mentioned. And focus. Like a marksman, எப்படி ஒரு வெப்பனில் foresight, hindsight and target எப்போமா அலைன்மெண்ட்டில் இருக்கணும். Focus on your objectives. ஒரு குற்றம் நடந்தால் அதுக்கு டிடெக்ட் பண்ணது வரை your focus should be on breaking it. You must keep on thinking, how was this crime committed? What is the evidence? How to detect it? Unknown persons. And you must go the extra mile to detect it. So once, there was a case in which there was no evidence. But I kept on doing extra things. I sent armed reserve. Normally armed reserve are not used for detecting a crime. But the public, seeing how much effort we are putting in, one of the public came and gave me a clue. Sir, this particular person might be involved. That led to detection within 24 hours. And even the Chief Minister and others appreciated that within 24 hours a major dacoity was detected. But that was not an isolated case. There was repeated many cases we could detect within very short times. Always involve the people in policing. That is community policing. Don't isolate yourself from police, from the people. The police depend on public support. So in the aspects, if you keep in mind, you can become a police officer and you can become a good, successful, effective police officer. So thank you so much for your time. Pleasure. Yeah. சோ சர்ச்ல படிச்சா கோர்ஸ் மட்டும் இல்ல, ஜாப் கிடைக்கிறதுக்கும் ஃபுல் சப்போர்ட்டும் நாங்க தருவோம். இன்னும் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்க இப்பவே ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க.